வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா லெவல் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த மாவு பசைகிற அப்பவும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஊற வைக்கிறப்போ ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நார்மலான குக்கிங் ஆயில் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா ஊற வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாவு மேலே பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சமாக ஆயில் நல்லா நம்ம சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போலி செய்கிறதுக்கு நீங்கள் மாவு நல்லாவே ஊறி இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு பார்த்திங்கன்னா இது ஒரு 6 ஹவர்ஸ் கிட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும். இதுக்கான ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாமா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. கை வச்சு பார்த்திங்கன்னா நசுங்குது பாருங்கள் எப்படி. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே சடனாக செய்ய முடியாது. இந்த போலி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு சில இன்க்ரீடியன்ட். அதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊறி இருக்கணும். 1 ஹவர் ஊறினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இழுக்கமாவது நல்லா வரணும். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் நான் கை வைக்கும் போது ஆயில் எப்படி வெளியே வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சின்ன சின்ன பால் சைஸ்க்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் போதும். நார்மலாக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் போலிக்கு பார்த்திங்கன்னா இதுவே போதும். பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா மசியணும். கை நம்ம வச்ச உடனே நல்லா மசிஞ்சிடணும். இந்த மாதிரி அளவுக்கு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே இருக்குது. நான் அது கூடயே சேர்த்து மேஷ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தண்ணி இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் போது நீங்கள் அப்படியே குக் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணிலாம் அது வற்றி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தண்ணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்வீட்னஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? நல்லா தட்டிட்டு வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூ சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா இதுவே போதும். நம்ம இந்த ஸ்டஃபிங்கை பார்த்திங்கன்னா இந்த பருப்பு போலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ இன்னமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும் போது எடுத்து ஒரு பால் மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இறுகம் கொடுக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இறுகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக சாப்பிடவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம உருட்டி வச்ச மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே சாஃப்டான ஆகிருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உருட்டி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாவை வச்சு இந்த மாதிரி கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் மாவு நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ண முடியும். மாவு சரியாக ஊறலை அப்படின்னா தனித்தனியாக அந்த ஸ்டஃபிங்கும் இதுவும் ஒன்று சேராமல் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா
வெளியவே வரல வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து உள்ளே செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸையும் வந்து நம்ம தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நான்ஸ்டிக்லேயும் வந்து பண்ணலாம். நல்ல தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இது மேலே வந்து நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணும் அப்படின்னா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் வந்து காலையில் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு நல்லா இந்த மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் செய்யும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவை வச்சு நம்ம வந்து போலி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து சரியாக வந்து பிளேட்டில் வச்சு பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லே வச்சு வந்து பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.